ஆக்சுவலாக வித் லவ் படத்தை பற்றி சொல்கிறேன். நான் நேற்று தான் பார்த்தேன். இந்த வாரம் வந்திருக்கிற படம் அப்படிங்கிறனால அது புது படங்கனால அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிருப்பாங்க. பார்த்தீங்களா வித் லவ்? நீங்கள் பார்க்கல. அதில் ஹீரோயின் தான் ஸ்ட்ராங்காக காமிச்சிருப்பாங்க. இந்த ஹீரோ வந்து அவனுக்கு லவ் சொல்ல தெரியாது. சண்டேல கூட அவனுக்கு வந்து திருப்பியெல்லாம் அடிக்க மாட்டான். ஒரு ஜூனியர் பையன் தான் அவனை வந்து காப்பாற்றுவான். ஒரு ஆவரேஜான பையன், கடைசி வரைக்கும் ஆவரேஜாக தான் இருப்பாங்க. அதே சமயம் அந்த பொண்ணு வந்து ஸ்கூல்லேயே ஒரு அராத்து மாதிரி சுற்றுவாங்க. அனஸ்வரா ராஜன் வந்து அவங்க வந்து அராத்தாக இருப்பாங்க. அவங்க சரியாக படிக்க மாட்டாங்கன்னா, படிக்கலைனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும் இல்லையா, எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்கனால அதை வச்சு இன்ஃப்ளூயன்ஸராக இருப்பாங்க அப்படின்னு அவங்க கேரக்டராக நல்லா இருக்கும். கடைசியில் ஹீரோவை போட்டு அடி நடித்து தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்ட்டு அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் ஒரு டைலாக் வரும். ஹீரோ அபிஷன் ஜீவிந்தோட அக்காவை வந்து ஆர்ஜே ஆனந்தி நடிச்சிருப்பாங்க. இவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, அவகிட்ட கேளு, அவள் டிசிஷன் என்னவா இருந்தாலும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுன்னு ஒரு டைலாக் வரும். அது ரொம்ப முக்கியமான ஒரு டைலாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு அவளை அடித்து தூக்கிட்டு வாங்கடா அப்படிங்கிற காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் காட்டுவாங்க. அவள் என்ன நினைக்கிறான்னு கவலை கிடையாது, நான் அவளை லவ் பண்ணுறேன், அவளை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இருந்துச்சு. ஈவன் இன்ஃபேக்ட் சேது கூட ரொம்ப நல்ல படம், ஆனால் ரொம்ப மிரட்டிகிட்டே இருப்பாரோ அப்படின்னு தோணும். வேற ஒரு ஆங்கிளில் பார்த்தா அவர் வந்து அன்பை வந்து ரொம்ப வன்முறையாகவே காமிச்ச மாதிரியான இதாக தெரியும். ப்ரப்போஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா தனி ஒருவனோட ப்ரப்போசல் சீன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக சித்தார்த் அபிமன்யு அங்கே கேமரா பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ஆக்சுவலாக ப்ரப்போஸ் பண்ணதான் ஜெயம் ரவி என்கிற கண்டுபிடிச்ச உடனே உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு திட்டிட்டு ஐ லவ் யூ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நல்லா இருக்கும்.